கண்ணை வச்சுங்கிறவனை பார்த்து உனக்கு என்ன கண்ணு இல்லையான்னு கேட்கிறோமே. அது மட்டும் இல்ல, இது தகுமான்னு கேட்கிறோமே. இது தகுமா? திருமூலர் சொல்றாரு இந்த அதிகாரத்துல தான் நினைக்கிறேன். அதாவது ரொம்ப அருமையா சொல்றாரு. சிவபெருமான் எப்படிப்பட்டன்னு சொன்னா பொறையுடைமையில சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். பொறையுடைமை அதிகாரத்தில் சொல்றாரு, அவன் அளவு கடந்த பொறுமை உள்ளவன் சொல்லுவார். அளவு கடந்த பொறுமை உள்ளவனா யாரு? சிவபெருமான். நமக்கெல்லாம் பொறுமையே இல்லை, ஆனா அவருக்கு அளவு கடந்த பொறுமை உள்ளவன் சொல்லுவார். இப்ப சிவநிந்தை கூடாது, சிவநிந்தை கூடாது. ஒருபோதும் சிவனை என்ன பண்ணக்கூடாது? நிந்திக்க கூடாது. அப்படி நிந்தித்தால் அதாவது எவ்வளவு பெரிய பாவம். பல பேரு கடவுள் மறுப்பு கொள்கையுடையவர்கள் கூட அவங்க நிந்திக்கிறாங்கன்னு சொன்னா இல்லன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஏதோ ஒரு படத்துல நம்ம அந்த இந்த இல்லங்கிற வார்த்தையே வேற மாதிரி சொல்றாங்க. நம்ம எவன் தான் நினைக்கிறேன், யாரு? இந்த தசாவதாரம் படத்துல ஒரு நாள் அந்த கடைசி அது முடிகிற நேரத்துல அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு தொலைக்காட்சியில. பெரும்பாலும் அவ்வளவு நாட்டம் கிடையாது. அதுல என்ன பண்ணுன்னு சொன்னா, இல்லைன்னு சொல்லாத அப்படின்னு அந்த ஹீரோயின் சொல்லுவா. அவனை நான் எங்க இல்லைன்னு சொன்னேன், இருந்தா நல்லா இருக்குன்னு தானே சொல்றான்னுவான். என்னது? நான் எங்க இல்லைன்னு சொன்னேன், இருந்தா நல்லா இருக்குமேன்னு தானே சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படியெல்லாம் இப்படி குழப்புறாங்க பத்தியா? இப்ப இருந்தா நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு தானே அர்த்தம். ஆகவே இதை இப்ப அவங்களெல்லாம் விட்டுடுங்க. அதுல இன்னும் சொல்ல போனா, நான் அபிராமணன் சொன்னேன் இல்லையா? அபிராமணன் அவன் ஒரு அபிராமணன். இந்த கமலஹாசன் ரசிகர்களுக்கெல்லாம் கோபம் வரும், வந்தாலும் தப்பு இல்லை. அவர் ஒரு அபிராமணன் இல்லையா? பிராமண குலத்துல பிறந்துட்டு எப்படி வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழக்கூடியவர். அப்படி கூட சொல்லக்கூடாது, இன்னும் கீழே போயிடணும். சரி சரி. சிவநிந்தை தெளிவுறு ஞானத்து சிந்தையின் உள்ளே அழிவுறுவார் அமரர் பதினாடி எளியவன் என்று ஈசனை நீசர் இகழில் கிளி ஒன்று பூசையின் கீழதுவாமே என்று ரொம்ப அருமையா சொல்றார். அதாவது இந்த பதினாடின்னு இருக்கு இல்லையா, அந்த பதினாடிங்கிற வார்த்தையே முதல்ல கொண்டு வந்து சேர்த்துங்க, பிராக்கெட் போட்டு. பதினாடி தெளிவுறு ஞானத்து சிந்தையின் உள்ளே அழிவுறுவார் அமரர், அழிவுறுவார் அமரர். எளியன் என்று ஈசனை நீசர் இகழில் கிளி ஒன்று பூசையின் கீழதுவாமே என்று சொல்லுகிறார். இப்ப எல்லாவர்க்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் பதி, எல்லாருக்கும் தலைவர் தான். ஆனா அவரை நாம் என்ன சொல்றோம்? பசுபதின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? பசுபதின்னு சொல்றோம். காரணம் என்ன? பசுன்னா என்ன? உயிர். உயிர்க்கு தலைவன். யாருக்கு தலைவன்? உயிர்க்கு தலைவன். அப்படி உயிர்க்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை, அந்த தலைவனை நாடி அன்பினால் நெகிழ்ந்து 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 உருகி நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்பன் பொன்னார் மேனியன். அப்ப நாடுதல் சொன்ன என்ன? நெருங்குதல். எப்படி நெருங்கணும் அப்படின்னு சொன்னா, உருகி 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 நினைக்கணும். அப்படி நினைக்கின்ற போது அவன் அங்கேயே வந்து உட்கார்ந்துருவான். இங்க யாரு உருகுகிறார்களோ அந்த உள்ளத்துல வந்து உட்கார்ந்துருவான். அதுதான் நாடுதல். அதான் என்னது? அததான் திருமூலர் சொல்றாரு. அப்படி தெளிவுறு ஞானத்து சிந்தையின் உள்ளே, தெளிவுறு ஞானத்து சிந்தையின் உள்ளே. அப்போ சிவபெருமானுடைய அந்த திருக்கோலத்தினுடைய உண்மைகளை நூல்களாலும் அல்லது அறிஞர்களாலும் ஞானிகளாலும் உணர்த்தி பெற்று உணரப்பெற்று அந்த ஞானத்தை உடையவர்கள் அப்படி அவரையே விரும்பி
திரும்பி நிகழுகின்ற போது அவருடைய உள்ளத்திலே அன்பு மிக்கவராக என்ன பண்ணுவான்னு சொன்னா பெருமான் உட்காருவான். அந்த சிந்தையிலே வந்து அமருவார். அழியுறுவார் அமரர், அழியுறுவார் அமரர். அந்த ஞானத்தை உடையவர்கள் அவர்கள் தான் தேவர்கள், அமரர்கள். அமரர்னா என்னது? இறப்பு இல்லாதவர்கள் அர்த்தம். இறப்பு இல்லாதவர்கள் என்று அர்த்தம். அப்படி ஓர்ந்து உணரக்கூடியவர்களும் தெளிவு இல்லாதவர்களும் என்ன செய்வார்கள் சொன்னா, எளியன் என்று ஈசனை, நீசர் அப்படின்னு சொன்னா தெளிவில்லாதவர்கள், அறியாமையில மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள், அவர்கள் கீழ்மக்கள், கீழ்மக்களாகிய அவர்கள் அந்த பெருமானை இகழில். எதுக்கு எப்படி இகழுறாங்க? அவன் என்னப்பா எலும்பு மாலையை அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், தோலை ஆடையா உடுத்திக்கிட்டு இருக்கிறான், சாம்பலை பூசிக்கிட்டு இருக்கிறான், சுடுகாட்டுல ஆடிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் அவங்களுக்கு என்னத்துக்காக இப்படி செய்யறான்னு தெரியாது. தெரியாததுனால அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனை இகழ்ந்து பேசுகிறார்கள். அப்படி இகழ்ந்து பேசுவது, அப்படி இகழ்ந்து பேசுவது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன செய்யறாங்க? மற்ற தெய்வங்களை போல பெருமானையும் சிறு தெய்வமாக கருதி இகழுகின்றார்கள். என்ன, அந்த அடுத்த மாதம் அந்த மயான கொள்ளை வரும், இன்னும் 2 மாதத்துல, இந்த மாசி மாதத்துல, இந்த சிவராத்திரிக்கு. அப்போ படுத்துற ஒரு அக்கப்போர் இருக்குது பாருங்க. இந்த பெருமானியே கீழே போட்டு காலி மிதிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், சூலாயுதத்துல கொத்துற மாதிரியும், அந்த தலையை வெட்டி கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், இப்படியெல்லாம் ஒரு படத்தை போட்டுட்டு இவங்கெல்லாம் ஏன்னு சொன்னா உண்மையை உணராதவர்கள், உண்மையை உணராதவர்கள். தெரிஞ்ச பண்ண மாட்டாங்க, தெரியாது, தெரியாது. ஏன் தெரிஞ்சா போய் ஏன் பண்ணுவாங்க? தெரிஞ்சு பண்றதில்ல. அதாவது வந்து அவங்க வந்து அந்த காளியை முன்னிலைப்படுத்தி வழிபாடு செய்யக்கூடியவர்கள். அவங்களுக்கு என்ன நினைச்சா, காளி தான் எல்லாத்தையும் அழிக்கிறா அப்படிங்கிற ஒரு மேலான எண்ணத்தோடு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சிவபெருமான் அங்க இருக்கக்கூடியது குனிருத்திரர். அந்த சிவ வடிவத்தில் இருக்கக்கூடியவரு ஒரு ஆன்மா, சிவ வடிவத்தில் இருக்கிற ஒரு ஆன்மா குனிருத்திரர். குனிருத்திரன் சொன்னா சிவபெருமானை போன்றே உருவத்தில் இருக்கக்கூடிய உருத்திரர்கள் பேரு. கோன் என்று பல்கோடி உருத்திரர் கொண்டாடும் தேனம் பொழில் மறைக்காட்டுரை மணாலா என்று நம்முடைய திருமுறை பேசும். பல்கோடி உருத்திரர்கள் சிவபெருமானே தலைவன் என்று கொண்டாடக்கூடியவர்கள். அந்த மாதிரி ஒரு உருத்திர நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அது கூட அந்த இடத்துல அது பொருத்தமானு கூட தெரியல. அப்படி ஒரு தவறான ஒரு வழிபாடு செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் திருமூலர் சொல்றாரு, பெருமானி அவ்வளவு எளியவன்னு நினைச்சிட்டு இகழ்ந்து பேசுறாங்களே, இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா? பூனையினுடைய வாயில கிளி தானே வந்து அகப்பட்டு கொண்டது போல. பூசை அப்படின்னா பூனைன்னு அர்த்தம். கிளி ஒன்று பூசையின் கீழ் அதுவாமி. கிளி ஒன்று பூசையின், கிளி தானே வந்து பூனையின் அருகே சென்று அகப்பட்டு கொண்டது போல என்று அவர்களுடைய நிலையை வைத்து பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக, முழிந்தவர் வானவர் தானவர் எல்லாம் விழிந்தவர் மெய் நின்ற ஞானம் உணரார், அழிந்தவர் அழிந்து அமுதூரிய ஆதிபிரானை தளிந்தவர்க்கு அல்லது தாங்க ஒண்ணாதே என்று பேசுகிறார். அதாவது முழிந்தவர் அப்படின்னு சொன்னா இறப்பை கடக்காதவர்கள் அர்த்தம். இறப்பை கடக்காதவர்கள். இறப்பை கடக்காத நாமெல்லாம் என்ன பண்ணணும் சொன்னா, இப்ப குபேர, வாயு, நிருதி, அவங்களெல்லாம் யம, இவங்களெல்லாம் வழிபாடு பண்றோம் இல்லையா? அதை தான் சொன்னேன் நான். யமலிங்கத்துக்கிட்டையும் குபேரலிங்கத்துக்கிட்டையும் போறோம்னு சொல்றோம் இல்லையா? இப்ப அவங்கெல்லாம் யாரு? தேவர்கள். அவங்கெல்லாம் யாரு? தேவர்கள். அஷ்ட திக்கு பாலகர்கள், 8 திசை காவலர்கள். 8 திசைக்கு அவர் பெருமான் தான் அவங்களை என்ன பண்ணியிருக்கான்? காவலா நிறுத்தி இருக்கிறான். அவங்க வேலை என்ன? அந்த அவங்களுக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை செய்யணும். அதுக்காக தான் அவங்க நிக்கிறாங்க.
இல்லையா? அவங்க மேல தப்பு இல்லை. நாம என்ன செய்யறோம், அவங்க என்ன நினைக்கிறாங்க சொன்னா, இந்த பணியை செம்மையே செய்து முடிக்கணும்னு சொல்லி பெருமான வழிபாடு பண்றாங்க. அதுக்காக அங்க ஒரு லிங்கத்தை அமைச்சு அவங்க என்ன பண்ணாங்க, வழிபாடு பண்ணாங்க. நாம என்ன நினைக்கிறோம் இல்லையா? அப்ப யமலிங்கத்தை போய் வழிபாடு பண்ணா யமன் நமக்கு வரமாட்டான். குபேரலிங்கத்தை வழிபாடு பண்ணா அப்படியே கொட்டும். இப்படிதானே நாம நினைக்கிறோம். மற்ற லிங்கத்துக்கெல்லாம் அதிகமா போறது இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன அதனுடைய அருள் தெரியல போல இருக்குது இல்லையா? இருக்கா? சரி, இப்போ இது 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 எல்லாம் அதைத்தான் இங்க சொல்றாரு. இவங்க எல்லாம் இறப்பை கடக்காதவர்கள். யாரெல்லாம்? ஆமா, இவங்க எல்லாம் இறப்பு என்ன, அது வந்து பதவி. அது என்னது? யம பதவி, குபேர பதவி, நிருதி பதவி, இதெல்லாம் பதவி. அந்த பதவிக்கு ஒரு ஒரு கல்பத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு யுகத்துக்கு முன்னாடி இருந்த அதே ஆன்மா தான் இப்போ இருக்குதுன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? வேற ஒரு ஆன்மா இருக்கலாம். ஆமா, கண்டிப்பா. அதாவது யுகம் ஒடுங்குற போது, ஊழி முடிகின்ற போது அவங்களும் ஒடுங்கிடுவாங்க. அடுத்த ஊழிக்கு வேற ஒரு ஆன்மாவை அங்க தலைவரா வச்சிருப்பான் பெருமான். புரியுதா? அப்ப அவங்க ஒண்ணு இறப்பை கடந்தவர்கள் அல்ல, இறக்காதவர்கள். அவங்களும் இறப்பை கடக்காதவர்கள் தான். அதைத்தான் பெருமான் சொல்றார். இறப்பை கடக்காதவர்கள் யாரு? வானவர், தானவர் எல்லாம் விழிந்தவர், மெய்ஞென்ற ஞானம் உணரார். இவங்க எல்லாமே அதாவது பேராற்றல் உடையவர்கள் போல சொல்லப்பட்டாலும் கூட அவர்கள் எல்லாம் எதுல? வினை வெப்பத்தில் அகப்பட்டு துன்பப்படுபவர்கள் தான். எல்லாருக்கும் அந்த பாவ புண்ணியத்தினுடைய வினையா, அந்த வினைப்பயனை அனுபவிச்சு அதற்கு அதுக்கேற்றாற் போல துன்பப்படக்கூடியவர்கள் தான். அதுல இருந்து யாரும் என்ன பண்ண முடியாது, தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆகவே அழிந்து அமுதூரிய ஆதிபிரானை, அழிந்து அமுதூரிய ஆதிபிரானை, அதாவது தன்னை யாரெல்லாம் உணர்கின்றார்களோ அவர்களுடைய உணர்வில் அமுதம் போல கசிந்து ஊறுவது போல ஊறி நின்று இருக்கக்கூடிய பெருமான் யாரு? சிவபெருமான். யாருடைய உள்ளத்திலே உருகி 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 நினைக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் அமுதம் போல ஊற்றெடுத்து நின்று நிறைந்திருக்கக்கூடியவன் யாரு? சிவபெருமான். அப்படி அந்த ஆதிபிரானை தளிந்தவர்க்கு அல்லது தாங்க ஒண்ணாதே. தளிந்தவர் அப்படின்னு சொன்னா உள்ளம் குளிர்பவர்னு அர்த்தம். நினைந்து 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 யார் உள்ளம் குளிர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தவிர மற்றவர்களால் இந்த உண்மை ஞானத்தை பெற்றுவிட முடியாது. உண்மை ஞானத்தை பெற்றுவிட முடியாது. அப்ப சிவபெருமானையே நினைந்து 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 யார் ஊறி நிற்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் பெருமானே எல்லாத்தையும் உணர்த்துவான். எல்லா ஞானமும் அவனாலே உணர்த்தப்படும். அவரை அதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக இன்னும் 2 பாட்டுங்க முடிச்சிடலாங்க. சொல்லுங்க. தளிர்ந்தவர்க்கு அல்லது தாங்க ஒண்ணாதே. தளிர்ந்தவர் அப்படின்னு சொன்னா உள்ளம் குளிர்பவர்னு அர்த்தம். உள்ளம் குளிர்பவர். விழிந்தவர் அப்படின்னு சொன்னா இறந்தவர்னு அர்த்தம். விழிந்தவர் எது? ஏறக்குறைய, அதாவது இறந்தவர் அப்படின்னு சொன்னா தேவர்களை விட கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கிறவர்களை வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு அடுத்து அப்பகையாலே அசுரரும் தேவரும் நற்பகை செய்து நடுவே முடிந்தனர், எப்பகையாகிலும் எய்தார் இறைவனை பொய்ப்பகை செய்யினும் பொன்றுபதாமி. அங்கதான் தப்பு இருக்கும். பொய்ப்பகை செய்யினும் பொன்றுபதாமி. பொன்றுபது, பொன்றுபது, பொன்றுபதுன்னா அழிவதுன்னு அர்த்தம். பொன்றுபதுன்னா அழிவது, பொன்றுபதாமேன்னா அழிவே எய்துவர் என்று பொருள். அழிவே எய்துவர் என்று பொருள்.
திருக்குறள்ல சொல்றாருல வள்ளுவர், அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, மற்ற அது பொன்றினும் பொன்றா துணை. மற்றது பொன்றினும் பொன்றாது. பொன்றினும் அப்படின்னா அழிந்தாலும், நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி நாளை தள்ளி போடாத. எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் அறம் பண்ணு. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க. தர்மம் செய்யறதுக்கு என்ன வயசு, இன்னும் காலம் இருக்குது, பார்த்துக்கலாம் நாளைக்கு அப்படின்னு எல்லாம் தள்ளி போடாது. ஏன்னா நமக்கு காலம் எவ்வளவு நமக்கு என்ன தெரியும். அதனால அது மாதிரி எல்லாம் தள்ளி போடாம தர்மம் பண்ணு. ஏன்னா மற்றது பொன்றினும், எல்லாம் அழிந்து போனா கூட நீ செய்த தர்மம் இருக்கு பாத்தியா, அதுதான் உனக்கு பொன்றா துணை, அழியாத துணையாக வரும் என்று வள்ளுவர் சொல்றார். பொன்றுதல்னா அழிதல் என்று பொருள். பொன்றுபதாமே அழிவு எய்தும் என்று சொல்கிறார். அப்பகையாலே அசுரரும் தேவரும் நற்பகை செய்து நடுவே முடிந்தனர். இந்த தேவர்களும் அசுரர்களும் என்ன செய்கிறான்னு சொன்னா, அறியாமையாகிய பகை உணர்வில் தம்மை ஆட்படுத்தி கொண்டு, எல்லாம் ஆணவம் தானே. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வருவதற்கு என்ன காரணம்? ஆணவம் தான். நான் தான் தெரியும், நான் தான் இருப்பேன், அந்த ஆணவம். அந்த அறியாமையாகிய பகை உணர்வுல தான் அவங்க என்ன செய்றாங்க, தம்முள் மிக்க பகை கொண்டு நற்பகை செய்து, தமக்குள்ளாக மிகுதியான பகையை கொண்டு என்ன பண்றாங்க, நடுவே முடிந்தனர். வாழ்நாள் முடிவதற்கு முன்னதாகவே அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. யாரு? இந்த அசுரர்களும் தேவர்களும். ஆகவே எப்பகையாகிலும் எய்தார், இறைவனை பொய்ப்பகை செய்யணும் பொன்றுபதாமே. சிவபெருமானை உண்மையிலேயே இகழும் கருத்தினர் அல்லாதவரும், உள்ளபடியே சிவபெருமானை நிந்திக்கணும்ன்ற கருத்து இல்லை இருந்தாலும் பொய்ப்பகைத்தான். இது பொய்ப்பகைத்தான். சிவபெருமானை நிந்திக்கணுங்கிறது பொய்ப்பகைத்தான். உண்மையாகவே பெருமான் மீது நமக்கு பகை இல்லை, இகழ்ந்து பேசணும்னு கருத்து இல்லை. இருந்தாலும் பொய்ப்பகை. ஏன் சார் பொய்ப்பகை வருது அப்படின்னு சொன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன்னு, இப்போ இரண்ய கசிப்பு என்ன பண்ணா, நான் தான் கடவுள் இரண்யாய நமன் தான் சொல்லணும்ன்றான். யாரு? இரண்ய கசிப்பு அப்படிதான் சொன்னான், நான் தான் கடவுள். யாரும் மற்றவங்களை கடவுளா சொல்லக்கூடாது. யாரதான் சொல்லணும்? என்னதான் கடவுள், என் பேரை தான் சொல்லணும், என்னுடைய பெயரை தான் மந்திரமா சொல்லணும்னு சொன்னான். இரண்யாய நமவென்று சொல்லணும்னா, அவனுக்கு பயந்துகிட்டு பெருமான பகைச்சாங்க இல்லையா. உள்ளபடியே திருமால் மீது அவங்களுக்கு பகை கிடையாது. ஆனா யாருக்கு பகைச்சி செஞ்சாங்க? இரணியனுக்கு பயந்து. அப்போ இகழ்வார் மீது கொண்டிருக்கக்கூடிய அச்சத்தின் காரணமாக, இகழ்வார் மீது கொண்டிருக்கக்கூடிய அச்சத்தின் காரணமாக பெருமானை இகழ்ந்தால் அது பொய்ப்பகைத்தான். உள்ளபடியே பெருமானை இகழல, ஆனா இவனுக்கு பயந்து நாம இகழுறோம். அப்படி இகழ்ந்தாலும் அழிவு ஏற்படும், அழிவு ஏற்படும் என்று சொல்லுகிறார். அதான் திருமூலர் சொல்றார், நீ மற்றவர்களுக்கு பயந்து பெருமானி நீ என்ன பண்ணாத, இகழ்ந்து பேசாதே. அப்படி பேசினாலும் சார் நான் எனக்கு உள்ளபடியே சாமி பிடிக்கும் சார், ஆனா அவங்க எதற்கு சொன்ன இப்படி பண்ணிடுவானேன்னு பயந்துகிட்டு தான் சார் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றதெல்லாம், இந்த சாக்கெல்லாம் வேண்டாம், அப்பவும் அழிவு ஏற்படும் என்று சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப அவன் மீது பயம் இருக்குதுன்னு சொல்லி பெருமான் மீது நம்பிக்கை இல்லை. அவன் மேல பயம் இருக்குது, ஆனா யார் மேல நம்பிக்கை இல்லை? பெருமான் மேல நம்பிக்கை இல்லை. இதையே பிரகலாதன் என்ன பண்ணா, திருமாலை நம்பினான், திருமாலை நம்பினான். அதனால அவன் தைரியமா என்ன சொன்னான், உன் பேரை சொல்ல மாட்டான்னா, உன்னை தெய்வமா சொல்ல மாட்டான்னா. அதனுடைய விளைவு அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அவனை தாக்கல இல்ல, தாக்குச்சா இல்லையே.
சரி, ஏன் சார் நீங்க வைணவத்துக்கே போறீங்களா சார், பேசுறது திருமாலை பத்தி, இது சிவபெருமானை பத்தி அங்கேயே சொல்றீங்களா அப்படின்னு. எதுக்கு சொல்றேன்னா அந்த புராண கதை கொஞ்சம் சொன்னாதான் மக்களுக்கு அது இதுவா இருக்குன்றதுக்காக சொன்னேன். இப்போ சமணம் தழைத்தோங்கி இருந்த காலம், சமணம் தழைத்தோங்கி இருந்த காலம், தழைத்தோங்கி இருந்த காலத்துல அரசனுக்கு பயந்து கொண்டு பெருமானை இகழ்ந்தார்கள் பல பேர். அரசனுக்கு பயந்து கொண்டு பெருமானை இகழ்ந்தார்கள். அப்படி இகழ்ந்தாலும் அவர்களுக்கு அழிவு ஏற்பட்டது. இகழ்ந்தாலும் அழிவு ஏற்பட்டது. ஆனால் சமணத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய அரசனாக இருந்தாலும் அவனுக்கு பயப்படாமல் நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நாம் ஆர்க்கும் குடியல்லோம் சொல்லிட்டாருல்ல. யார் சொன்னது? நாவுக்கரசர் சொன்னார்ல. நமனை அஞ்சோம், நமனை அஞ்சோம். என்ன பெருமானிடத்துல உரைப்பு வந்துட்ட பிற்பாடு யாரை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. அப்படி அந்த இருமாப்போடு இருந்தார் இல்லையா. இருமாந்து இருப்பன் கொலோ, இருமாந்து இருப்பன் கொலோ யார்கிட்ட? அவனுடைய பொன்னடியின் கீழே இல்லையா. அந்த மாதிரி இருக்கின்ற போது எந்த அச்சமும் தேவையில்லை. அதனால தான் அவர் என்ன பண்ணாரு, திருநீற்றா இது சுண்ணாம்பு அறையில அடைச்சாலும் கவலைப்படல, விஷத்தை கொடுத்தாலும் கவலைப்படல, என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியல, கவலைப்படல. அந்த உரைப்பு இருக்க வேண்டும். இது இல்லாமல் நான் அவனுக்கு பயந்துத்தான் பெருமானை இகழ்ந்தேன் என்று பொய்ப்பகை செய்யணும், அழிவு நிச்சயம் என்று சொல்லுகிறார். பொன்றுபதாமே, பொன்றுபதாமே. அதனால பெருமானை ஒருபோதும் நிந்திக்க கூடாது, ஒருபோதும் நிந்திக்க கூடாது என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக இப்போ இன்னொரு சான்று சொல்லலாம். அதாவது தட்சன் யாகம் பண்ணா இல்லையா, தட்சனுடைய யாகம், அந்த யாகம் சிவநிந்தையாக நடந்த யாகம் தானே. அதுல எல்லாருமே போனாங்க, எல்லாருமே போனாங்க. யார் முதற்கொண்டு? திருமால் முதற்கொண்டு, திருமால் முதற்கொண்டு போனாங்க. எல்லாருக்குமே தட்சனுக்கு பயந்து சிவத்தை நிந்திச்சவங்க தான். ஆனா என்ன தெரியுமா, திருமால் தப்பிச்சுட்டாரு. எப்படி தப்பிச்சான்னு சொன்னா, நம்மால் அங்க போய் நின்னாரு இல்லையா, யாரு? வீரபத்திரர் போய் நின்ன உடனே, இவர் வந்து நின்ன உடனே தந்தையேன்னு காலில் வந்து முதல்ல விழுந்தவன் யாருன்னா திருமால். எந்தையே அப்படின்னு முதல்ல வந்து விழுந்தவர் யாருன்னு சொன்னா திருமால். நம்மால ரொம்ப நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சவர் யாரு, திருமால். அதனால முதல்ல வந்து அவர் விழுந்தார், அதனால தப்பிச்சாரு. மற்றவங்களுக்கெல்லாம் கை போச்சு, காலு போச்சு, பல்லு போச்சு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று போடுச்சு இல்லையா. நம்முடைய திரு உந்தியாரை படிச்சீங்கன்னா தெரியும். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல், அந்த அந்த திருவுந்தியாரை படிச்சீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன அடிபட்டதுங்கிறதெல்லாம் தெளிவா பாடியிருப்பாரு யாரு, நம்முடைய மணிவாசகர். இப்ப இது எல்லாம் என்னன்னு சொன்னா, தட்சனுக்கு பயந்து சிவபெருமானை பொய்யாக பகைத்தார்கள். ஆனா பொய் பகையாக இருந்தாலும் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தார்கள், அதற்குரிய தண்டனையை அனுபவித்தார்கள். அதற்கு அடுத்ததாக போகமும் மாதர் புலவியதும் நினைந்து ஆகமும் உள்கலந்து அங்குளர் ஆதலின் வேதியராயும் விகிர்தனாம் என்கின்ற நீதியுள் ஈசன் நினைப்பொழிவாரே என்று பேசுகிறார். அதாவது இந்த வேதியராயும் என்ற சொல்லு இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் முதல்ல சேர்த்துக்கங்க. வேதியராயும், அதாவது வேதியராக இருந்தாலும் கூட போகமும் குளவியதும் நினைந்து, இங்க மாதர்ங்கிற சொல்லு இருக்கு இல்லையா,
அது வந்து இலக்கணத்துல பொருள் கொள்ளுகின்ற போது தாப்புது, தாப்பிசை பொருள் கொள்ளுது. அது என்ன எப்படி பொருள் கொள்ளணும்னு சொன்னா, வேதியராயும் மாதர் போகமும் மாதர் புலவியதும் நினைந்து அப்படின்னு பொருள் கொள்ளணும். இங்க மாதர் என்பது தாப்பு, தாப்புன்னா ஊஞ்சல் கயிறு, முன்னாடியும் பொருள் சேர்ந்து பொருள் கொள்ளும், பின்னாடியும் வந்து பொருள் கொள்ளும். அப்போ வேதியராயும் மாதர் போகமும் மாதர் புலவியதும் நினைந்து உள்கலந்து அங்குளர் ஆதலின் விகிர்தனாம் என்கின்ற நீதியுள் நின்று, ஒரு வார்த்தையை சேர்த்துக்குங்க பொருளுக்காக, நீதியுள் நின்று ஈசன் நினைப்பு ஒழிவாரே என்று பேசுகிறார். வேதத்தை ஓதுகின்ற உரிமை பெற்ற வேதியராக இருந்தாலும் சிலர் என்ன செய்கிறார்கள் சொன்னா, மகளிர் இன்பத்தில் மூழ்கி, மகளிர் இன்பத்தில் மூழ்கி. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த காஞ்சிபுரத்துல ஒரு குருக்கள் பெருசா பேசப்பட்டாரு. அவரு பூஜை பண்ற அர்ச்சகர் தான், வேதியர் தான். ஆனா எவ்வளவு இழிவான ஒரு காரியத்துல ஈடுபட்டு உலகமே பழிக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாருல்ல. வேதியர் ஆயும் மாதர் போகமும் மாதர் புலவியதும் நினைந்து அந்த இன்பத்தில் உள்கலந்து அங்குளராதலின், ஆகமும் அப்படின்னா முழுக்க, உள்ளமும் உடலும் முழுக்க அதிலேயே உள்கலந்து அங்குளர் ஆதலின், அந்த இன்பத்தில் பற்று நீங்காது இருக்கின்ற நிலையில விகிர்தனாம் என்கின்ற நீதியுள் நின்று ஈசன் நினைப்பொழிவாரே என்று பேசுகிறார். சிவபெருமானை வழிபட நினையாமல் பிற தெய்வங்களை வழிபடுதில் முனைந்து நிற்பார்கள் என்று சொல்லுகிறார். வேதியர்களாக இருந்தாலும் கூட சிவபெருமானை நினைந்து வழிபாடு செய்கிறது இல்லை. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த ஸ்மார்த்தர்கள், வேதத்தை முதன்மையாக கொண்டவர்கள், அவர்கள் சிவபெருமானை எல்லா, இப்ப என்ன சொல்றாங்க, சீருத்திரத்தை ஓதின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சீருத்திரம் வந்து பல பேருக்கு வந்து ஸ்ரீருத்திரம் இருக்குதே, அதனுடைய உண்மை பொருள் தெரியாமலேயே ஓதிக்கிட்டு இருக்காங்க. திருக்குடம் முழுக்கு பண்றோம் இல்லையா, கும்பாபிஷேகம் பண்றோம் இல்ல, சிவபெருமான் கோவில்ல கும்பாபிஷேகம் பண்றோம். சிவபெருமான் கோவில்ல கும்பாபிஷேகம் பண்ணும் போது நம்முடைய ஐயர்கள், அந்த சிவாச்சாரியார்கள் வர்றதில்ல, ஸ்மார்த்தர்கள் தான் பெரும்பாலும் வருவாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா சீருத்திரத்தை ஓதுறாங்க. கும்பாபிஷேகத்துல பெரும்பாலும் சீருத்திரம் தான் படிப்பாங்க. இந்த சீருத்திரத்துல வந்து அங்க சொல்லப்படுகின்ற ருத்திரன் வேறு, சீருத்திரத்துல சொல்லப்படுகின்ற ருத்திரன் வேறு, சிவபெருமானாகிய மகா ருத்திரன் வேறு. இந்த உண்மை அவங்களுக்கும் தெரியாது. கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்காக அவங்கள கூட்டி வந்து உட்கார வச்சிருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஆனா இன்னை வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அதான் நாம செய்த தவக்குறை. இன்னை வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதை எந்த வகையில அவர்களுக்கு எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு உண்மை புரியுது, ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுல சொல்லப்படுகின்ற ருத்திரன் வந்து நம்மால் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிந்தாலும் கூட ஏற்றுக்க என்ன பிழைப்பு. அந்த 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 மாதிரிதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. அதைத்தான் சொல்றாரு. அது வந்து சிறு தெய்வம். அது என்னது? சிறு தெய்வம். திருமூலர் அதை தான் சொல்றாரு. அந்தணராக இருந்து பொருள் மீது பற்று கொண்டு சிறு தெய்வத்தை வழிபாடு செய்கிறார்கள். அவர்கள் ஈசனுடைய நினைப்பு ஒழிந்தவர்களாக இருக்கிறார்கள். எதற்கு அப்படின்னு சொன்னா, விகிர்தனாம் என்கின்ற நீதியுள் நின்று, விகிர்தனாம் என்கின்ற நீதியுள் நின்று அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சிவபெருமான் உலகியலுக்கு மாறுபட்ட நிலையில் இருப்பவன், உலகியலுக்கு மாறுபட்ட நிலையில், விகிர்தனா மாறுபட்டவன் அர்த்தம். எதுக்கு மாறுபட்டவன்? உலகியலுக்கு மாறுபட்டவன். திருமாலு பட்டாடை உடுத்திக்கிட்டு இருக்கிறாரு, நம்மால் எதை உடுத்திக்கிட்டு இருக்கிறாரு?
புலித்தோலை போத்திக்கிட்டு இருக்கிறாரு. மற்றவர்கள்லாம் பொன்னாபரணத்தை அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மால் எதை அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? எலும்பு மாலையை அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் குதிரை மேலையும் யானை மேலையும் வருவாங்க. நம்மால் எது மேல வர்றாரு? காளை மேல வர்றாரு. எல்லாரும் அழகா சந்தன காப்பெல்லாம் அணிஞ்சிட்டு இருப்பாங்க. வாசனை திரவியம் எல்லாம் பூசிட்டு இருப்பாங்க. நம்மால் என்ன பண்ண வெள்ளை வெளியேறு திருநீரை தான் பூசிக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் அம்பலத்துல ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்மால சுடுகாட்டுல ஆடிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் உலகியலுக்கு மாறானது தானே. அதனாலதான் அவனை விகிர்தன் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவனை விகிர்தன் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பெருமானுக்கு இன்னொரு பெயர் விகிர்தன் தானே. விகிர்தன் சொன்னா வேறுபாடு உடையவன், மாறுபாடு உடையவன். இப்படி மாறுபாடு உடையது எதற்காக அப்படின்னு சொன்னா காரணத்தோட தான் பண்ணியிருக்கிறான். அவனுடைய தோற்றம் முழுக்க காரணம். அது பெரிய விரிவா பேச வேண்டிய செய்தி. அது இந்த உலகத்துல எதுவுமே நிலைத்தது இல்லை என்பதை உணர்த்துவது தான் இது எலும்பு மாலை. பூசிக்கொண்டிருக்கிற திருநீர் எது? எல்லாருக்கும் போக்கிடும் எதுன்னா இதுதான் என்பதை உணர்த்துவதுதான் எது? திருநீர். கங்காளன் பூசும் கவச திருநீர் இல்லையா? ஊழி காலத்துல எல்லாமே அடிஞ்ச பிறகு அந்த சாம்பல் எல்லாம் அவன் மேனியில தான் போய் சேருகிறது. அதனால்தான் நம்முடைய உமாபதி சிவம் சொல்றாரு, போகா புகழுங்கிறாரு திருவருட்பயன்ல. அவன் தான் நமக்கு போகா புகழ் என்று சொல்லுகிறார். அவன் எதுக்கு சார் அங்க அம்பலத்துல ஆடிக்கிட்டு இருக்கிறான்? அம்பலத்துல ஆடுவது உலகத்தை இயக்குவதற்காக, சுடுகாட்டில் ஆடுவது எதற்காக? உலகத்தை படைப்பதற்காக. எல்லாம் காரணத்தோடு தான் நடக்குது. இந்த உண்மையை புரிந்து கொள்ளாதவர்கள் அவனை உலகியலுக்கு மாறுபட்டவன் என்று சொல்லி அவனை இகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவனுடைய நினைப்பே இல்லாது இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இது எல்லாம் பேதைமை, அறியாமையால் விளையக்கூடியது என்று சொல்லி திருமூலர் சொல்லுகிறார். ஆகவே இதை உணர்ந்து சிவபெருமானை ஒருபோதும் நிந்திக்க கூடாது. அப்படி நிந்தனை செய்தால் நமக்கு ஏற்படுவது அழிவுத்தான். நமக்கு ஒருபோதும் அவனுடைய திருவடி கிடைக்காது. அழிவுங்கிறது என்ன? மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வரக்கூடியதுதான் அழிவு. அதுதான் சிவநிந்தனையால் நமக்கு விளைகின்ற விளைவாக இருக்குமே தவிர, சிவத்தை வழிபாடு செய்வதால் நமக்கு விளைகின்ற விளைவு எதுன்னு சொன்னா அவனுடைய திருவடி. இப்படி சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக சிவமே குருவாக எழுந்தருளான்னு சொல்லியா, குருவாய் வருவாய் அருள்வாய் என்று வேண்டிக் கொண்டிருக்கின்ற போது அவன் குருவாக வந்தால் அந்த குருவை எப்படி நாம போற்ற வேண்டும், அதை விடுத்து குருவை நிந்தித்தால் என்ன ஏற்படும் என்பதை அடுத்த அதிகாரத்தில் சொல்லுகின்றார். உணவு இடைவேளைக்கு பிறகு அதை சிந்திக்கலாம்.